ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Stay tuned. Good evening, participants. Good evening, organizers, Mr. Jayaraj and Sister Meenavati. இது ஒரு புதிய முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நம்ம கிரிமினல் கேசஸ்ல அடிப்படையே வந்து இன்வெஸ்டிகேஷன் தான். சாப்டர் 12 சிஆர்பிசில நான் சொல்றதை அப்பப்போ ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி இங்க ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சாப்டர் 12 சிஆர்பிசி அதுல செக்ஷன்ஸ் வந்து 154 இருந்து 173 வரை இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்டாக நம்ம ரெண்டையுமே கம்பேரிட்டிவா பார்த்துக்கலாம். சாப்டர் 13 பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 173 டு 196 இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்லக்கூடியது. ஃப்ரம் ஃபைலிங் ஆஃப் an எஃப்ஐஆர் டு ஃபைலிங் ஆஃப் எ ஃபைனல் ரிப்போர்ட். இது நமக்கு வந்து தெரியும். பட் இப்போ இங்க என்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஒரு எஃப்ஐஆர் வந்து யார் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கணும், அதை வாங்கக்கூடிய அதிகாரிக்கான என்னென்ன கடமைகள் இருக்கு, அந்த கடமைகளின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் அவர் எப்படி மேற்கொண்டு கொண்டு போவார், சார்ஜ் ஷீட்டை எப்படி ஃபைல் பண்ண போறார், இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் அந்த சாப்டர் 13 பிஎன்எஸ்எஸ். நம்ம இந்த சாப்டர் 13 பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 173 தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன், லைக் 154 சிஆர்பிசி. 154 மாதிரி 173ல எஃப்ஐஆரை பத்தி சொல்றாங்க. இந்த எஃப்ஐஆரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை வந்து அந்தந்த கான்டெக்ட்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை வந்து இன்ஃபர்மேஷன். நீங்க எல்லாம் வந்து சினானிமஸா தெரியும், ஆனா சினானிமஸ் கிடையாது. வார்த்தைகள் ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரியா தெரியும், ஆனா ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க கிரிமினல் கேசஸ்ல. அப்புறம் இன்டிமேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்ஃபர்மேஷன், செகண்ட் இன்டிமேஷன், மூணாவது ஸ்டேட்மெண்ட், நாலாவது வந்து கம்யூனிகேஷன். இந்த 4 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, 173 பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 173 பிஎன்எஸ்எஸ்ல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த கான்டெக்ட்ல என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்சஸ், வினைவிடா குற்றங்களை புரிந்ததற்கான ஒரு தகவல் தொடர்பானதுதான் இன்ஃபர்மேஷன் அண்டர் செக்ஷன் 173 பிஎன்எஸ்எஸ். ஸோ 173ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனா, கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்சஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, the format of information, கொடுக்கக்கூடிய தகவலுடைய வடிவம் என்னவாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஓரல், ரிட்டன் ஆர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இந்த 3 வகையில எதுலனாலும் இருக்கலாம். அது இது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the information must be given to the station house officer. காவல் நிலைய பொறுப்பு அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கு, காவல் நிலைய ஆணை. அந்த நிலைய ஆணையில வந்து விதிகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த விதிகளின்படி ஒரு காவல் நிலையத்துடைய பொறுப்பு அதிகாரி யாருன்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க. அந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியில அதிகபட்சமாக யார் இருப்பார்னு பாத்தீங்கன்னா, அந்த காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் இருப்பார். காவல் ஆய்வாளர் வந்து காவல் நிலையத்தை விட்டு அலுவல் சம்பந்தமாகவோ அல்லது சொந்த பிரச்சனைக்காக வெளியே போறாரு சொன்னா, அவருக்கு அடுத்தல யார் ரேங்க்ல இருக்கிறாங்களோ அவங்க காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியா இருப்பாங்க. அது யாரா இருக்கலாம்னா, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம். சப் இன்ஸ்பெக்டரும் இல்லை, இன்ஸ்பெக்டரும் காவல் நிலையத்தில் இல்லை, இவங்க பணி நிமித்தமாக வெளியே போயிருக்காங்கன்னு வைங்க. அப்படின்னா யார் அந்த காவல் நிலையத்துல பொறுப்பு அதிகாரியா இருப்பாருன்னா, எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர். எஸ்எஸ்ஐயும் இல்லை, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ இல்லைன்னு சொன்னா ஹெட் கான்ஸ்டபிள், தலைமை காவலர், அவர் எஸ்ஹெச்ஓவாக செயல்படலாம் அக்கார்டிங் டு த பிஎஸ்ஓ, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி. இந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கீழே உள்ள ஒரு நபர்,
போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் எஸ்ஹெச்ஓவாக செயல்படலாமான்னா அதற்கு பிஎஸ்ஓல இடம் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ எஸ்ஹெச்ஓ யாரெல்லாம் இருக்கலாம்னா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள், இந்த 4 நபர்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து எஸ்ஹெச்ஓவா இருப்பாங்க. இந்த எஸ்ஹெச்ஓ தான் செக்ஷன் 173 படி ஒரு தகவல் கொடுக்கணும். அந்த தகவல் பிணைவிடா குற்றங்களை புரிந்ததற்கு சம்பந்தப்பட்ட தகவலாக இருக்கணும். அந்த தகவலுடைய வடிவம் ஓரல், ரிட்டன் ஆர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க சட்டத்துக்குள்ள அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறிச்சிங்க, செக்ஷன் 33 BNSS. 33 BNSSல இன்ஃபர்மேஷன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த கான்டெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனுடைய பொருள் மாறும். இப்போ 173ல சொல்லப்பட்ட பொருள் ஏனைய பிரிவுகளில் சொல்லப்பட்டுள்ள அந்த இன்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தைக்கான பொருளாக எடுத்துக்கொள்ளலாமானா நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால நீங்க கம்பேரிட்டிவா இந்த செக்ஷன்ல எந்தெந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்லப்பட்டிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் என்ன, 173ல சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 33 BNSSல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அடுத்தது 152 BNSS. 152 BNSSல ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 35 BNSS. அப்புறம் செக்ஷன் 169 BNSS. அப்புறம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ல 173 BNSS, இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் 174 BNSSல ஒரு இன்ஃபர்மேஷன் வேர்டு இருக்கு. அப்புறம் 176 BNSSல இருக்கு. அப்புறம் 179 BNSSல இருக்கு. அப்புறம் 194, அப்புறம் 210 1C, 210 1C. இந்த செக்ஷன், இந்த சப் கிளாஸ்ல இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றாங்க. அடுத்தது 211 BNS. BNSS இல்ல, கம்பேரிட்டிவா நீங்க அங்க வரணும். செக்ஷன் 211 BNSல இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றாங்க. 212 BNSல இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றாங்க. 217 BNS இதுலயும் இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றாங்க. அப்புறம் 239 BNS. அடுத்தது 240 BNS. இது BNSல இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷன் 23 BSA. செக்ஷன் 23 BSAல எவிடன்ஸ் ஆக்ட்ல 23ல இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றாங்க. அடுத்தது 131 BSA. 131 BSA. இத்தனை செக்ஷன்ஸ்லயும் இத்தனை ஆக்ட்லயும் இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா கான்டெக்ட்லயும் ஒரே மாதிரியாக அந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறதுக்கான பொருள் எடுக்க முடியாது. நீங்க அந்தந்த கான்டெக்ட்ல போய் அது என்னென்ன மீனிங்க கொடுக்குதுன்னு பாத்துக்கணும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முதல் செக்ஷன் பாத்தீங்கன்னா 173 BNSS. இதுல உள்ள இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த 173ங்கிற BNSS செக்ஷன் எதனுடெல்லாம் தொடர்புடைய ஒரு செக்ஷனாக இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 44 போலீஸ் ஆக்ட் 1861. செக்ஷன் 44 போலீஸ் ஆக்ட் 1864. இந்த ஆக்ட்ல இந்த செக்ஷனுடைய தொடர்புடையதுதான் செக்ஷன் 173 உள்ள இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து 217, 198, 215, 248, 356 BNS அதோட தொடர்புடையது. அப்புறம் PSO போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ரூல் 538 ஃபார்ம் நம்பர் 78. ஃபார்ம் நம்பர் 78 அது ஏன்னு நாங்க பின்னாடி சொல்றேன். இந்த ஃபார்ம் நம்பர் 78ல எதுக்கு சார் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தேவையான்னு கேட்டா நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். அடுத்தது செக்ஷன் 30 175 223 528 176 193
210 அப்புறம் 2H BNSS அப்புறம் ஆர்டிகிள் 226 கான்ஸ்டிடியூஷன். இத்தனை ஆக்ட்லயும் இத்தனை செக்ஷனோட தொடர்புடையதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி 173ல சொல்றாங்களே, அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இவ்வளவு செக்ஷன்ஸ்லயும் தொடர்புடைய ஒன்று. அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்னா என்ன? முதலில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிறது நம்ம கலோக்கியலாக புரிஞ்சுக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல வினையில் விட முடியாத குற்றங்களை புரிந்ததற்கான தொடர்புடைய தகவலை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் செக்ஷன் 173 சப்கிளாஸ் 1ல சொல்லப்பட்டிருக்கும். எவ்வரி இன்ஃபர்மேஷன் which discloses commission of cognizable offenses அப்படின்னு அந்த செக்ஷன்ல இருக்கும். நீங்க 154 CRPCல போய் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். அப்படி என்றால் ஒரு பிணையில் விட முடியாத குற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கணும்னா, ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறவங்கிட்ட, கேர்ள் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங், விமன் மிஸ்ஸிங், இது பிணையில் விடக்கூடிய குற்றமா அல்லது பிணையில் விட முடியாத குற்றமா அல்லது குற்றமா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க இன்டராக்ட் பண்ணா பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய ஆப்ல நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசணும்னா பேசிக்கலாம். ஜெயராஜ் சார் அந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருங்க. இன்டராக்ஷன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்குதா? இப்ப நம்ம போலீஸ்ல வந்து எப்படிலாம் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, கேர்ள் மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங்லாம் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த கேர்ள் மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன் என்ன அஃபென்ஸ் அட்ராக்ட் பண்ணும்? whether it discloses commission of cognizable offense in terms of section 1. Pardon? Abduction, sir. தெரியாது. அந்த குழந்தைய காணும், யாரா கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாதானே அப்டக்ஷன், கிட்னாப்பிங் ஃபார் ரான்சம்லாம் சொல்ல முடியும். எங்க வீட்டுல எங்க பையன் கடைக்கு போனாரு, காணும், 10 நாளா காணும். இது அப்டக்ஷன் சொல்ல போறீங்களா, கிட்னாப்பிங் சொல்ல போறீங்களா, கிட்னாப்பிங் ஃபார் ரான்சம் சொல்ல போறீங்களா, மர்டர்னு சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல முடியும்? அஃபென்ஸ் டிஸ்க்ளோஸ் ஆகாது. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, பர்டிகுலர் பாய் ஆர் கேர்ள், மேன் ஆர் உமன் ஃபவுண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்படி பார்த்தா அந்த எஸ்ஹெச்ஓனுடைய கடமை என்ன? இத சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2015 Part 1 2015 Part 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் within bracket criminal, பேஜ் வந்து 549, பேஜ் 549. கேஸ்ல உடைய பேர் வந்து ஹரிலால், HORILAL, ஹரிலால் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி. ரிட் பெட்டிஷன் WP within bracketல கிரிமினல், ரிட் பெட்டிஷன் கிரிமினல் நம்பர் 610/96 dated 14/11/2002. இந்த ரிட்டின் மூலமாகத்தான் முதல்ல இதுக்கு ஒரு விடை கண்டுபிடிக்கிறாங்க. கேர்ள் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங், மேன் ஆர் உமன் மிஸ்ஸிங் இஸ் நாட் an offense. ஏன்னா every information which discloses cognizable offenses. So when a man is found missing, it does not attract any offense enumerated under section under the IPC or criminal law. So எந்த குற்றத்தையும் அது வெளிப்படுத்தாது. அப்படி என்றால் ஒரு கேர்ள் மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்க போலீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவரை காணும் சொல்றாங்க, he was found under suspicious circumstances.
ஒரு சந்தேகத்துக்கு இடமான முறையில் அவன் காணாம இருக்கிறான், காணவில்லை. அதனால யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி எஸ்ஹெச்ஓக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக. ஸோ இதன் அடிப்படையில தான் எப்பொழுதுமே இந்த எஸ்ஹெச்ஓ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணாங்கன்னா இம்மீடியட்லி தே யூஸ் டு ரெஜிஸ்டர் தி எஃப்ஐஆர். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்லா புரிஞ்சுங்க. இன்ஃபர்மேஷனுக்கான கான்டெக்ட்ல இது ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, ஹூ கேன் ஃபைல் தி இன்ஃபர்மேஷன்? யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் எஸ்ஹெச்ஓட்ட அண்டர் செக்ஷன் 173? தோ இட் ரிலேட்ஸ் டு கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்ஸ் தான். காக்னைசபிள் அஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் தான். ஆனால் யாரெல்லாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 173ல எந்த வரையறையும் கிடையாது. ஐ விட்னஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? இல்லை. கேள்விப்பட்ட சாட்சி தான், சம்பவத்தை கேள்விப்பட்டு உணர்ந்த ஒரு சாட்சி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். தேர் இஸ் நோ டைரக்ட் பார், நேரடியான தடை ஒன்றும் 173ல இல்ல. ஆனா பெட்டர் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கக்கூடியதுல ஐ விட்னஸா இருந்தானா ஐ விட்னஸ் ஆர் அதர்வைஸ் த ரிலேட்டிவ் ஆஃப் த விக்டிம். இந்த மாதிரி நீங்க பெட்டர் பர்சனை சூஸ் பண்ணிட்டு தான் 173 ஸ்டார்ட் பண்ணணும். சோ எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொண்டு கொடுக்கிறது? சிஆர்பிசி படி பாத்தீங்கன்னா எந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட எல்லையில் அந்த குற்றம் நடந்ததாக தகவல் கொடுக்கப்படுகிறதோ அந்த காவல் நிலையத்தில் கொண்டு புகார் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணலாம். அதாவது முதல் தகவல் தான் சொல்றாங்க, அது புகார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கம்ப்ளைண்ட்ங்கிறதுக்கு 2Dல பாத்தீங்கன்னா சிஆர்பிசில ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அப்போ கம்ப்ளைண்ட்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ங்கிறது இட்ஸ் எ மேட்டர் இன் ரைட்டிங் ஃபைல்டு பிஃபோர் த கோர்ட். நீதிமன்றத்துல எழுத்து மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு தகவல், அது வாக்குமூலம் இருக்கு பாருங்க, அதை தான் கம்ப்ளைண்ட் டிஃபைன் பண்றாங்க. ஆனா நம்ம சொல்ல வேண்டியது 173ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ட் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். சோ எந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் ஒரு குற்றம் நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த தகவலை முதல் தகவலாக அந்த காவல் நிலையத்தில் கொடுக்க வேண்டும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா போலீஸினுடைய ஒரு லெதார்ஜிக் ஆட்டிடியூட், அலட்சியமான ஒரு போக்கு, அல்லது அந்த குற்றத்தில் ஈடுபட்டவன் வந்து ஒரு விஐபி, ஒரு செலிபிரிட்டி, இந்த மாதிரி சூழ்நிலையில போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புகார் கொண்டு வந்தவனை வழக்கு பதிவு செய்யாம இழுத்தடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இது பிராக்டிக்கலா உள்ளது, இதுல யாரும் குறிப்பிட்டு யாரையும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து சிஆர்பிசில வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு ப்ரொவிஷன் இல்ல. ஆனா இப்ப பிஎன்எஸ்எஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. பிஎன்எஸ் 173ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான யூரிஸ்டிக்ஷன் எங்க யூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ வரும் பொழுது எந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி வரும்பொழுது என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஜீரோ எஃப்ஐஆர், நீங்க நிர்பயா கேஸ்ல தான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்ட சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. நிர்பயா கேஸ் ஒரு ஃபேமஸ் கேஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெல்லியில உள்ள ஒரு கேஸ். முகேஷ் இல்ல முகேஷ் வெர்சஸ் டெல்லின்னு சொன்னேன். கேஸ்ல வந்து முகேஷ் வெர்சஸ் கேட்டுதான். அந்த கேஸ்ல அதான் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா சிஆர்பிசில அந்த ப்ரொவிஷன் இல்லை. ஆனா பிஎன்எஸ்எஸ்ல 173ல அத ஒரு அந்த செக்ஷனை அந்த கான்செப்டை இன்சர்ட் பண்றாங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா பாருங்கன்னா 173 சப்கிளாஸ் 1லயே அது இருக்கு பாருங்க. எவரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிவ் டு தி கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் irrespective of the area where the offense is committed. ஒரு முதல் தகவலை பத்தி ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்கறான் ஒரு எஸ்ஐச்சி ஓட்டனா, அது என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் நடந்த மாதிரி தெரியவில்லை, அது வேறொரு காவல் நிலையத்தில் நடந்த மாதிரி எல்கைக்குள் நடந்த மாதிரி தெரிகிறதுனால அந்த காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவல் கொண்டு வரவனை அலக்கழிக்கிற வேலையை வச்சுக்கிறாதீங்க. 173 சப்கிளாஸ் 1 படி irrespective of the area where the offense is committed,
அதற்காக சென்னையில நடந்த ஒரு குற்றத்துக்கு வந்து திருநெல்வேலியில புகார் கொடுக்க முடியாது. அது அப்படியே பொருள் கொள்ள முடியாது. when the jurisdiction is doubtful, அந்த மாதிரி கான்டெக்ட்ல மட்டும்தான். 2 காவல் நிலையத்துக்கு இடையில ஒரு எல்லையில அது நடந்திருக்கு. அது ஏங்கிற காவல் நிலையத்துக்கு உட்பட்டதா அல்லது பிங்கிற காவல் நிலையத்துக்கு உட்பட்டதான்னு ஒரு டவுட் வரும்பொழுது மட்டும்தான் இந்த செக்ஷன் சப்கிளாஸ் 1 பயன்படும், irrespective of the area where the offense is committed. எந்த SHO அந்த புகார் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகிறதோ அவர் immediately he should register the FIR. அதுக்கப்புறம் அந்த 0 FIR it is called as 0 FIR. Subsequently during the course of investigation அந்த SHO அல்லது இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாரு, இது நம்மளுடைய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் நடந்த குற்றம் அல்ல, அடுத்த காவல் நிலையத்தில் பக்கத்து காவல் நிலையத்தில் உள்ள எல்லைக்குள் நடந்த குற்றம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார்னா then the investigating officer has to transfer the investigation to that the particular police station. அங்க இந்த FIR is called as 0 FIR. ஸோ 0 FIRங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து இப்போ வந்து BNSSல ஒரு வழி இருக்கு. இப்போ புகார் கொடுத்தா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணியாச்சு, irrespective of the area where the offense is committed. ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் தி SHO என்னன்னு கேட்டீங்கன்னா, if it is given orally, it should be reduced into writing by him or under his direction. ஒரு SHO இருக்கிறாரு, ஒரு இல்லிட்ரேட் வந்து தகவல் கொடுக்குறாரு, வாய்மொழியா கொடுக்குறாரு, அப்ப அந்த SHOவே should reduce into writing or அவர் வேற யாரையோ அவரோட டைரக்ஷன்ல அதை வந்து ரெடியூஸ் into writing பண்ணணும். அப்புறம் நீங்க எழுதினா மட்டும் போதாது SHO, if it is given orally, the information should be read out to him. அவனுக்கு படித்து காண்பிக்க வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் சொன்ன தகவல் தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு தெரியணும். ஸோ ஒரு நம்பகத்தன்மைக்காக அதை சொல்றாங்க. அண்ட் ஷால் பி சைன்ட் பை த பர்சன் கிவிங் இட். யார் ஒருவன் அந்த தகவலை கொடுக்கிறானோ அந்த தகவல் கொடுக்கவண்ட கையொப்பம் பெற வேண்டும். இது ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்பான் த SHO who received the first information. இது ஒரு ஃபர்ஸ்ட் டியூட்டியா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஃப் பை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இப்போ வந்து மாடர்ன் இரா டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடர்ன் இராக்கு தகுந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வேணுங்கிறதுக்காக 173 சப்கிளாஸ் 1 சப்செக்ஷன் 2ல பாருங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மோட்ல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொன்னா எலக்ட்ரானிக் ஷால் பி டேக்கன் ஆன் ரெக்கார்ட் by him and being signed within 3 days by the person giving it. So எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்ல வரக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு 3 நாட்களுக்குள் ரெக்கார்ட்ல எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட சிக்னேச்சரை வாங்கிக்கலாம். இது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு முக்கியமானது பாருங்க, அண்ட்னு ஆரம்பிப்பாங்க. the substance thereof shall be entered in a book to be kept by such a officer. so the information கொடுக்குறாரு இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க முதல் தகவலை பதிவு செய்யறத தான் அதுல சொல்றாங்க சப்ஸ்டன்ஸ் thereof. தகவலில் உள்ள சாராம்சங்களை பதிவு செய்ய வேண்டும். எதுல பதிவு செய்யணும்னா ஒரு புக் இருக்கும், அந்த புக்குக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் புக். இதுக்கு தான் உங்களுக்கு BSOல ஒரு BSO 538 ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாருங்க, 538 ஃபார்ம் நம்பர் 78. இந்த ஃபார்ம் நம்பர்ல தான் அவங்க அதை வந்து சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஃபார்ம் வந்து சப்ளைட் பை தி கவர்மெண்ட். இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட முதல் படி. அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸை வச்சு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பொதுவான அஃபென்ஸ் ரிலேட்டிங் டு கமிஷன் ஆஃப் காக்கனைஃப் அஃபென்ஸ் பார்க்குறோம். இந்த ப்ரொவிஷனல் கிளாஸ்ல வரும்பொழுது அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமனை பத்தி சொல்றாங்க. அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த SHO அல்லது அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய அதிகாரி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது. the information shall be recorded by a women police officer. so offense against women சம்பந்தப்பட்ட முதல் தகவல் பெறக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நபர் ஒரு விமன் போலீஸ் ஆபீசரா இருக்கணும், ஆர் பை எனி உமன் ஆபீசர். எனி உமன் ஆபீசர்னு ஏன் கொடுக்குறாங்க? பை விமன் போலீஸ் ஆபீசர் கொடுத்தாச்சு, அப்புறம் எதற்கு எனி விமன் ஆபீசர்? என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? ஒண்ணு எந்த ஒரு காவல் பெண் அதிகாரியும் அல்லது எந்த ஒரு பெண் அதிகாரியும் இருக்கு பாருங்க.
அந்த அளவுல வந்து விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வர்றவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க எதுலன்னு கேட்டீங்கன்னா அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன்ல. அது எந்த அஃபென்ஸ்லாம் கிளாசிஃபை பண்றாங்க ப்ரொவிஷர் கிளாஸ்ல. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அதை பெற்றுக்கொண்ட அந்த விமன் போலீஸ் ஆபீசர் ஷால் ரெக்கார்டட் த இன்ஃபர்மேஷன் ஆர் எனி விமன் ஆபீசருங்கிறாங்க. எனி விமன் ஆபீசர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அதர் தான் த போலீஸ் ஆபீசர். அப்படி யார் இருப்பா? சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ இன்சார்ஜ் வந்து சோசியல் வெல்ஃபேர் போர்டுல இருந்து யாரோ இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க இதுல. அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த ப்ரொவிஷர் கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் கொடுக்கக்கூடிய தகவல்கள்ல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா டெம்பரலி ஆர் பெர்மனன்ட்லி மென்டலி ஆர் பிசிக்கலி டிசேபிள்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு கவனத்தை கொடுக்குறாங்க. அந்த தகவல் எங்க போய் தெரிஞ்சிட்டு வாங்கலாம்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுல போய் இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு எந்த இடம் கன்வீனியன்டா இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த எஸ்ஐசிஓ போய் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கி ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வீடியோகிராஃப் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த வீடியோகிராஃப்ங்கிறது வந்து எடுக்கப்பட்ட வீடியோகிராஃப்ல அவங்க சொன்னது whether it constitute a statement under section 173 or statement under section 181 எதை சொல்லணும்? 173ல செகண்ட் ப்ரொவிஷர் கிளாஸ்ல வீடியோகிராஃப் பண்ணலாம்ட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷால் பி வீடியோகிராஃப்டு அப்படி சொல்லியாச்சு. அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து whether it is a statement under section 173 or a statement under section 181 BNSS அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எதை சொல்லலாம்? எது பதில் இருக்கு? அதுக்கான பதில் என்ன? participants சார் 161 தான் சார். information of the women shall be videographed under section 173 தான் சொல்லிருக்கு. 181ல கிடையாது. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் treated as a first information under section 173. இந்த 173ல கொடுக்குறாங்க. அந்த வீடியோகிராஃப் எடுக்கிறதே 173ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். அதனால நமக்கு அதுல குழப்பமே வேண்டாம். ஸோ அந்த வீடியோகிராஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கூட treated as a first information under section 173 subclass 1 எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது the police officer shall get the statement of the person recorded by the magistrate under class A of section 6 of 183 as soon as possible. ஸோ இப்ப 164 ஸ்டேட்மெண்ட் சிஆர்பிசி இருக்கு பாருங்க. ஸோ அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன்ல முடிந்த அளவு காலதாமதமின்றி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தி அங்க வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும்ங்கிறாங்க. ஜஸ்ட் லைக் 164 ஸ்டேட்மெண்ட் இன் சிஆர்பிசி. ஸோ ஏன் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரிகாஷனாக சில நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஆக்ட்ல. அடுத்தது சப்ளாஸ் 2ல பாத்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன் பதிவு செய்யப்பட்டதோ அதனுடைய காப்பி ஒண்ண அந்த தகவல் கொடுத்தவருக்கோ அல்லது விக்டிமுக்கோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சப்ளாஸ் 2 173 சப்ளாஸ் 2. அடுத்தது 3வது சப்செக்ஷன் பாத்தீங்கன்னா 3 வருடத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வினையில் விடா குற்றங்கள் சம்பந்தப்பட்ட தகவல் அல்லது 7 வருடங்களுக்கு குறைவாக கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய வினையில் விட முடியாத குற்றங்களுடைய தகவல். 2 கேட்டகரியும் பாத்துங்க. குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை வச்சுதான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. 173 சப்கிளாஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் தான். ஆனா 173 சப்கிளாஸ் 3ல இந்த இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன், அந்த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் தண்டனையுடைய கால அளவை வைத்து இந்த இன்ஃபர்மேஷனை பிரிக்கிறாங்க. நான் தான் சொல்ல வந்தேன், இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் ஒவ்வொரு விதமாக பொருள் கொள்ள வேண்டும். இப்போ 173 சப்கிளாஸுக்குள்ள வரும் பொழுது குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை வைத்து இந்த இன்ஃபர்மேஷனை பிரிக்கிறாங்க.
அந்த மாதிரியான தகவல் கிடைக்கும் பொழுது with the prior permission from officer not belong to the rank of DSP considering the nature and gravity of the offense, இந்த மாதிரி குற்றங்களுக்கு முதல் நிலை விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பிரிலிமினரி இன்கொயரி. இந்த பிரிலிமினரி இன்கொயரிங்கிற கான்செப்ட் எதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லலிதா குமாரி கேஸ்ல இருந்து வந்தது. இந்த லலிதா குமாரி கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னர் வரை சிஆர்பிசில பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு என்கொயரி நடத்துறதுக்கு எந்த ப்ரொவிஷனுமே இல்ல. சுப்ரீம் கோர்ட்டு சிஆர்பிசில இருக்கிற விஷயத்தை தாண்டி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. சிஆர்பிசி படி பாத்தீங்கன்னா லலிதா குமாரி கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்து சரியான்னு கேட்டா சரியில்லைங்கிறத ஆன்சர். பட் ஃபார் நீட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஃபார் நீட் ஆஃப் ஜஸ்டிஸ் டு த பீப்புள், எஸ்பெஷலி ஃபார் தி விமன் போக் என்ன பண்றாங்கன்னா லலிதா குமாரியில ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த லலிதா குமாரி ஜட்ஜ்மெண்ட்ல வந்து எல்லா புகார்கள் எல்லா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரி கண்டக்ட் பண்ணலாமான்னு கேட்டா இல்லை. அதையும் நம்ம படிச்சுக்கணும். லலிதா குமாரி கேஸ்ல மொத்தத்திலே ஒரு 5 வகையான குற்றங்களுக்கு மட்டும்தான் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அது இன்கொயரி பண்ணலாம்னு சொன்னாங்க. யாராவது சொல்ல முடியுமா என்னென்ன அஃபென்சஸ், அது என்னென்ன டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன? சார் மேட்ரிமோனியல் ப்ரொசீடிங், கரப்ஷன், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், மேட்ரிமோனியல், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், கமர்ஷியல், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஒன்னே ஒன்று உண்டு. 5 வகையான இன்ஃபர்மேஷன். இந்த 5க்கு மட்டும்தான் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஏனைய குற்றங்களுக்கான முதல் தகவல் கிடைக்கும் போது SHO should immediately register the FIR. ஆனா அந்த லலிதா குமாரியோட டிக்டம் வந்து சிஆர்பிசில உள்ள எந்த செக்ஷனையும் அட்ராக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பிஎன்எஸ்எஸ் உருவாக்கும் பொழுது அந்த லலிதா குமாரி ஜட்ஜ்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இவங்க வேறு வடிவத்துல கொடுத்துட்டாங்க. குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை வச்சு பிரிலிமினரி இன்கொயரி நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த சப்கிளாஸ் 3 சப்செக்ஷன் 1ல கொடுத்துட்டாங்க. அப்புறம் 4வது ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தகவல் கொடுக்குறாங்க, அந்த SHO வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்டவரோ அல்லது தகவல் கொடுத்தவருக்கோ என்ன உரிமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா immediately he should send the representation in writing to his superior officer. superior officerக்கு இம்மிடியேட்டா அதை அனுப்பலாம். அந்த புகார் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் உடைய சப்ஸ்டன்ஸ் எடுத்து அனுப்பலாம். இது சிஆர்பிசில 36 ஒரு ப்ரொவிஷன் உண்டு, செக்ஷன் உண்டு 36. சிஆர்பிசி 36ல இப்போ பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 30. இந்த 173 சப்கிளாஸ் 4 வந்து செக்ஷன் 30 தான் மீன் பண்ணி சொல்றாங்க. ஆபீசர், பவர் ஆஃப் சுப்பீரியர் ஆபீசர், ஒரு SHOக்கு என்ன வேலையெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் சட்டத்தின்படி இருக்கோ அந்த அதிகாரம் அவருடைய சுப்பீரியர் ஆபீசர் செய்ய முடியுங்குது. அதுதான் அந்த செக்ஷன் 30 பிஎன்எஸ்எஸ், செக்ஷன் 36 சிஆர்பிசி. அதை வந்து இங்க 173 சப்கிளாஸ் 4ல கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர்றான் ஒருத்தனா, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எப்படியெல்லாம் டீல் பண்றாங்கிறதுக்கு இந்த சப்கிளாசஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்தது சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு, எது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்ப ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் given by 2 different persons regarding the same transaction. ஒரே குற்ற நிகழ்வு சம்பந்தமாக 2 நபர்கள் 2 விதமான முதல் தகவலை கொண்டுட்டு வர்றான். இப்போ வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த SHO? அவர் நினைச்சா ஒன்ன வாங்கி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒன்ன மறுக்க முடியுமா, அல்லது ரெண்டையுமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணுமா? வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி SHO? சொல்லுங்க. இப்போ நேச்சுரலி பாருங்க, 2 different information given by 2 different person relating to the same transaction.
ஒரே குற்ற நிகழ்வுக்கு தான் இரண்டு வெவ்வேறு நபர்கள் இரண்டு வெவ்வேறு விதமாக ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான்னு சொன்னா இட் ஷுட் பி ட்ரீட்டட் as a கேஸ் இன் கவுண்டர். கேஸ் இன் கவுண்டருங்க முறையில அந்த ரெண்டு முதல் தகவலுக்கும் இரண்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இன் சக்சசிவ் மேனர். அது தட் இஸ் a discretion of the SHO. யார் முதல்ல கொண்டு வந்தாங்களோ அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ரெண்டு பேரும் சைமல்டேனியஸா கொண்டு வந்தாலும் ரெண்டையும் வாங்கிக்கிட்டு 1 by 1 அவர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இட் இஸ் known as கேஸ் இன் கவுண்டர். கேஸ் இன் கவுண்டர் ஆர் கவுண்டர் கேஸ். இப்போ two informations given by two different informations given by two different persons relating to the same transaction. இதை வந்து கேஸ் இன் கவுண்டர்ங்கிறோம். அப்போ வாட் இஸ் த கிராஸ் கேஸ்? கிராஸ் கேஸ்னா என்ன? Participants, இப்போ கேஸ் இன் கவுண்டர்ங்கிறதுல வந்து டூ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் given by two different persons. கிராஸ் கேசஸ்லயும் two different informations given by two different persons relating to the same transaction. பட் எதுக்கு ரெண்டு வேர்டு? கவுண்டர் கேஸ், இன்னொரு கிராஸ் கேசஸ். இந்த கவுண்டர் கேஸ்ல டூ இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, டூ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த டூ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ல one information discloses cognizable offenses triable by Sessions Court. Another information given by one of the person which discloses cognizable offenses triable by magistrate. So இங்க offense வச்சு வேரி ஆகிறது. But cross casesல both should be tried by either by the magistrate or by the sessions. அதான் கிராஸ் கேசஸ்க்கும் கேஸ் இன் கவுண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்படின்னா 2 FIR can be registered as case in counter or cross cases when the information discloses cognizable offenses in different information by two different persons. இதுதான் முக்கியமானது. சரியா? So it is called as rival information சொல்லுவாங்க. rival information in respect of the same incident. போட்டியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக கொடுக்குறான், ஆனா ஒரே குற்ற நிகழ்வை பத்தி தான் கொடுக்குறான், டூ டிஃப்ரெண்ட் ஷேப்ல கொடுக்குறான். ஸோ டூ லாட்ஜ்மெண்ட் ஆஃப் எஃப்ஐஆர் இஸ் பெர்மிசபிள் அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஏஆர் 2002 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 441. இப்ப ரெண்டு இன்ஃபர்மேஷன் வருது. அப்புறம் பாருங்க, two informations, two similar information given by two different persons relating to the same transaction. முதல்ல சொன்னதுக்கு ரெண்டாவது சொன்னதுக்கு வித்தியாசம் பாருங்க. Two similar information given by two different persons relating to the same transaction. ரெண்டு விதமான தகவல், ரெண்டு விதமான ஒரே மாதிரியான தகவலை இரண்டு வேறுபட்ட நபர்கள் ஒரே குற்றத்துக்காக கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறான்னா, அவன் ரெண்டு பேரும் விக்டிம். அப்ப ரெண்டு பேரும் கொண்டு வருவான். இப்ப இந்த மணி டிரான்சாக்சன் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 பேரை ஏமாத்திருப்பான். 100 பேரும் புகார் கொண்டுட்டு வருவான். அப்ப 100 பேருக்கும் 100 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் 100 பேர் கொடுக்குறாங்கிறதுக்காக 100 பேருக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த எஸ்ஹெச்ஓ? எஸ்ஹெச்ஓ என்ன செய்யணும்? சார், பிடி ஆண்டனி வெர்சஸ் கேரளாவுல கிளப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். பிடி ஆண்டனி கேஸ்ல வந்து 2 எஃப்ஐஆர் பெர்மிசபிள். சார், ஒரு எஃப்ஐஆர் போட்டு அடிஷனல் இது சேர்த்துக்கலாம் சார், விட்னஸா சேர்த்துக்கலாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு. டிடி அந்தோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற கேஸ்ல டிக்டம் என்னன்னா, 2 different எஃப்ஐஆர்
மேபி ரெஜிஸ்டர்ட் தான் அதுல சொல்லுவாங்க. கிளப் பண்ண முடியாது. ஓகே இப்ப சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த கான்டெக்ட்ல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஹெச்ஓட்ட முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருது. அதை வச்சு அவர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு, which discloses cognizable offenses without delay. அடுத்தல அதே மாதிரியான ஒரு முதல் தகவலை இன்னொரு நபர் கொண்டு வர்றாருன்னா, அந்த தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஒரே மாதிரியான தகவலை கொடுக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் அந்த வழக்குல ஒரு விட்னஸா கொண்டு வந்துடலாம். 161க்கு போயிடலாம். அவங்களுக்கு 173 தேவையில்லை. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பூரா எங்க எடுத்து போயிடலாம் கேட்டீங்கன்னா 181 எடுத்து போயிடலாம். சாரி 180 பிஎன்எஸ்எஸ்க்கு அந்த ஸ்டேட்மெண்டாக அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்டா மாறுது பாருங்க. அதான் சொல்ல வந்த 4-5 வார்த்தைகள் இருக்கு. அது அப்பப்போ அந்தந்த கான்டெக்ட்ல நம்ம பொருள் கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையான இன்ஃபர்மேஷன். இதை கொடுக்குற 2 டிஃபரெண்ட் பர்சன்ஸ். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறவனை வந்து இன்ஃபார்மன்ட் சொல்ல போறீங்களா, கம்ப்ளைண்ட் சொல்ல போறோமா? இன்ஃபார்மன்ட் சார். அப்போ who is the complainant? Given information to the magistrate sir. Complaint to the magistrate, not information. Sorry, complaint to the magistrate. அப்ப இன்ஃபர்மேஷனுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அடிப்படையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க போய் தான் 2 வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கு. தமிழ்லையும் நீங்க பொருள் எடுத்தீங்கன்னா இது தகவல், அது புகார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. கணேஷா, நான் சொல்றேன். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. சார் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ஓத்து எடுப்பாங்க சார். எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல அது இல்ல, அது கிடையாது. நீங்க சொல்றது கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இந்தியன் ஓத் ஆக்ட்ல ஓத் எடுத்து அட்மினிஸ்டர் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறோம், ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணப்படுறாரு. அது இல்ல இப்ப விஷயம். கம்ப்ளைண்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் 2 வார்த்தைகள் இருக்கு? சார் கம்ப்ளைண்ட்னா செக்ஷன் 2D சிஆர்பிசில உள்ளத ஃபாலோ பண்றது சார். சரி, 2D இன்ஃபர்மேஷனா அது 173 போலீஸ்ட்ட கொடுக்கிறது சார். போலீஸ்ல கொடுத்தா இன்ஃபர்மேஷன், கோர்ட்ல கொடுத்தா கம்ப்ளைண்ட் இல்லையா? கரெக்ட், அதான் கரெக்ட் சார். பட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சார் புகாருக்கு போலீஸ்ல கொடுக்கறத கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாதா, கோர்ட்ல கொடுக்கறத இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாதா? சார் போலீஸால தீர்வு கொடுக்க முடியாது சார். போலீஸால தீர்வு கொடுக்க முடியாதா? கோர்ட்ல கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு தீர்வுன்னு இருக்கும் சார். போலீஸ் கொடுக்கறது தகவலுக்கு மட்டும்தான். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா கோர்ட்ல தீர்வு கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதானே சார் தீர்வு. அதனாலதான் புகார். எஃப்ஐஆர் எப்படியானாலும் நீங்க கோர்ட்டுக்கு தானே வர போறீங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாலும் தீர்வுக்கு கோர்ட்டுக்கு தான் வரணும். நேரடியாக நீங்க கம்ப்ளைண்ட் கோர்ட்ல கொடுத்தாலும் தீர்வுக்கு நீங்க கோர்ட்டுக்கு தான் வரணும். எப்படியோ கோர்ட்ல உங்களுக்கு தீர்வு இருக்க. ஆமா, இல்ல இந்த போலீஸ்ல வித்தியாசம் கொடுத்தா தீர்வு கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல வித்தியாசத்துக்கு சொல்றேன் சார். புகார்னு பேர் வச்சது, தகவல்னு பேர் வச்சது இல்ல, அது இல்ல பதில். சார் இன்ஃபர்மேஷன்னா யார் வந்து அந்த கம்ப்ளைண்ட்னா விக்டிம் தான் கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன் அரே சொல்லுங்க சார் இன்ஃபர்மேஷன்னா அந்த சொல்லுங்க. அஃபென்ஸ் யார் பார்த்தாங்களோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து சார் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம்னா யார் வந்து அந்த பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். அப்படி எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு? அப்படி எந்த ப்ரொவிஷன்ல கம்பல் பண்ணிருக்காங்க நம்மள? இன்ஃபர்மேஷன் வந்து 173லயே வந்து யார் சம்பவத்தை யார் பார்த்தாங்களோ அவங்களும் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லுது. கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சிஸ்டர் 173 அப்படியே இருக்கு. யார் கொடுக்கணும்னே சொல்ல மாட்டாங்க. 173 பாருங்க, எவரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிவ் டு தி கமிஷன் ஆஃப் ஏ காக்னைசபிள் ஆஃபென்ஸ், இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. பை ஹூம், யாரால கொடுக்கப்படணும்? நான் தான் முதலே சொன்னேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருந்தா பெஸ்ட்ங்கிறதையும் சொல்லியிருக்கேன், யார் கொடுக்கலாம்ங்கிறதையும் சொன்னேன். ஸோ அங்க பாதிக்கப்பட்டவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லல. கம்ப்ளைண்ட்டையும் நீங்க மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கும்போது பாதிக்கப்பட்டவர் கொடுக்கணும்னு எங்கேயாவது இருக்கா? எந்த ப்ரொவிஷன்லயாவது உங்களை அப்படி கட்டாயப்படுத்துறாங்களா? அப்படி இல்ல. 4 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அப்ப 4 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா?
நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு புகார் கொடுக்கணுமா? ஒரே டிரான்சாக்ஷன்ல 4 பேர் பாதிக்கப்பட்டா எனி ஒன் ஆஃப் த விக்டிம் தான் கொடுக்குறாங்க. நானும் விக்டிம், அதனால நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத. அப்ப கம்ப்ளைண்ட்னா சார் என்ன, இன்ஃபர்மேஷனா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சார் மேஜிஸ்ட்ரேட் காகினசைடு எடுக்கிறதுனால அது கம்ப்ளைண்டா மாறிடுதா சார்? ஆக்சுவலி இங்க வந்து காகினசன்ஸ் எடுக்க மாட்டாங்க இன்ஃபர்மேஷன்ல, பட் அதுல காகினசன்ஸ் எடுப்பாங்கல்ல, அதனால வருதுங்களா அந்த வேர்டு? இல்ல, இன்ஃபர்மேஷன் ஃபைனல் ரிப்போர்ட் ஆகும்போது காக்னைசன்ஸ் எடுத்து தானே ஆகணும். Sir, information can be given for only cognizable offense, sir. ஆனா complaint வந்து என்ன மாதிரி offense-க்கும் கொடுக்கலாம். எங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அடுத்த செக்ஷனே அதுதாங்க. நீங்க 173 பார்த்துட்டு இருக்கமா, 174 வரும்போது உங்களுக்கு தெரியும் அது நான் காக்னைசபிளுக்கான இன்ஃபர்மேஷன் தான். அப்போ போலீஸ் கேன் குளிர் காய்ச்சல் சளியெல்லாம் இல்ல. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க மேடம், மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சொல்லுங்க சிஸ்டர், யாரோ சொல்லிட்டு இருந்தீங்களே காக்னைசபிள் நான் காக்னைசபிள் அஃபென்சஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு அடிப்படையாக நமக்கு இருக்கிற அந்த வார்த்தைகள்ல வந்து நம்ம எவ்வளவு ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம் பாருங்க. நம்ம அன்றாடம் எஃப்ஐஆர்னு பேசுவோம். ஆனா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத நம்ம வந்து சிந்திக்கிறதே இல்லை. அந்த அளவுல ஆக்ட்ல எழுதியிருக்காங்க. நீங்க இங்க போங்க, பிஎஸ்ஏக்கு வாங்க. பிஎஸ்ஏல செக்ஷன் ஒரே ஒரு நிமிஷம், செக்ஷன் 6 பாருங்க. செக்ஷன் 6 பிஎஸ்ஏல முன்னாடி வந்து ஐஇஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 8, இப்போ வந்து செக்ஷன் 6. இந்த எக்ஸ்பிளனேஷன் 1 பாருங்க. செக்ஷன் 6 பிஎஸ்ஏல எக்ஸ்பிளனேஷன் 1ல பாருங்க, ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறாங்க. The word conduct in the section does not include statement unless those statement accompany and explain acts other than statement அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரி, இதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய நடத்தை என்பது அவருடைய வாக்கு மூலம் மட்டும் அல்ல. அந்த வாக்கு மூலம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அந்த வாக்கு மூலம் வந்து அந்த செயலை விவரிக்கும் வண்ணம் இருக்கணுமா. அந்த வாக்குமூலத்தை தாண்டி, வாக்குமூலத்தை தவிர செயலையும் விவரிக்கும் வண்ணம் இருந்தால் அது கான்டாக்டாக எடுத்துக்கலாங்கிறாங்க. இப்படி ரொம்ப இது குழப்ப வேண்டாம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன இருக்கணும், வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் நெசசரி டு கான்ஸ்டிடியூட் எ ஸ்டேட்மெண்ட் அஸ் கம்ப்ளைண்ட். ஒரு வாக்குமூலம் ஒருத்தன் கொடுக்குறான், அந்த வாக்குமூலத்துல என்னெல்லாம் இருந்தால் அது புகாராக எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன சங்கதிகள்லாம் இருந்தா அதை இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அவ்வளவுதானே. இதை வச்சுதான் அதுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் ரெண்டு நெசசரி. இதை வச்சுதான் நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஒரு புகார் கொடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன ரிலீஃப் வேணுமோ அதை கேட்பான், என்ன ரெமெடி வேணுமோ அதை பிரேயரா சொல்லுவான். இந்த ரெமெடியா ரிலீஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வாக்குமூலம் கொடுக்கப்பட்டால் அது கம்ப்ளைண்ட். இன்ஃபர்மேஷன் அது இருக்குங்கிற அவசியம் இல்லை. இன்ஃபர்மேஷன் அது வந்து எனக்கு எந்த பாதிப்பு இல்லை, ஆனா எனக்கு பக்கத்து வீட்டுல நடந்ததாக எனக்கு தெரியுது, அந்த வீட்டுல இருந்து போய் புகார் கொடுக்கல, நான் போய் புகார் கொடுக்குறேன், எனக்கு என்ன ரிலீஃப் வேண்டியிருக்கு, எனக்கு என்ன ரெமெடி வேணும், எனக்கு எதுவும் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் an information which set the law in motion, சட்டத்தினுடைய சக்கரத்தை சுத்தி விடுவதற்கு அந்த தகவல் போதும். ஆனா எனக்கு ரிலீஃப் அண்ட் ரெமெடி தேவையில்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஃப் அண்ட் ரெமெடி சொல்லப்பட்டிருக்கணுமானா அவசியம் அல்ல. பட் கம்ப்ளைண்ட்ல ரிலீஃப் அண்ட் ரெமெடி கண்டிப்பாக கேட்டிருக்கணும். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதனாலதான் இங்க இன்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு வர்றாங்க, கம்ப்ளைண்ட்ங்கிற வார்த்தையை எங்கேயும் பயன்படுத்தல. The distinction between the informant and the complainant நிறைய இடங்கள்ல நீதிமன்றத்திலையும் சரி ஜட்ஜ்மெண்ட்லயும் சரி வார்த்தைகள் தவறாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் இடத்துல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் சொல்ல இடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க.
இன்ஃபர்மேண்ட்னு சொல்ல வேண்டியதுல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயே இது இருக்கு. நம்ம கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது அட்வொகேட்ஸும் இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். கணேஷா வெர்சஸ் சரணப்பா, SHARANAPPA, ஷரணப்பா, கணேஷா வெர்சஸ் ஷரணப்பா, AR 2014, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 1198. சுப்ரீம் கோர்ட் மீண்டும் சொல்றாங்க, இந்த வேர்டை வந்து தவறுதலாக பயன்படுத்துறாங்க நீதிமன்றத்துல அப்படிங்கிறதே அதுல சுட்டி காட்டுவாங்க. ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் இதை பார்த்துங்க, உங்களுக்கு பேசிக்கான டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ஹியர்சேயின் அடிப்படையில ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறவரு செவி வழியாக கேட்ட தகவலை வைத்து ஒரு தகவலை கொடுக்குறாரு நீதி காவல் நிலையத்துல. கொடுக்கலாம் சார். அந்த தகவலை படமா என்னமா கொடுக்கலாம் சார். கொடுக்கலாமா? நீங்க ஜாஸ்மினா பேசுறீங்க, சென்னை. ஹலோ, என்ன சொல்றீங்க சார்? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. So information to police on the basis of the hearsay cannot be treated as FIR. அதாவது காது வழியாக கேட்ட அல்லது செவி வழியாக கேட்ட ஒரு செய்தியின் அடிப்படையில் ஒரு முதல் தகவல் கொடுக்கப்பட்டால் அது எஃப்ஐஆராவே கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. AR 2013, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 1743. சரி, ஒரு SHO வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி, though it discloses cognizable offenses, Commission of Cognizable Offences refused to register the FIR. What would be the option available to the first informant? அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அவனுக்கு என்ன வேற வழிமுறைகள் இருக்கு? பார்ட்டிசிபென்ட்ஸ், அவர் என்ன செய்யலாங்க நம்ம பார்த்தோமே. சார் 173 சப் கிளாஸ் 4 கீழே சுப்பீரியர் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட். சிஆர்பிசியில் வந்து 153 கீழே 3, 154ல 3 கீழே சுப்பீரியர் ஆஃபீஸர் மேஜிஸ்ட்ரேட். அப்புறம் 156 உங்க பேர் என்ன? பிரியா சார். பிரியா, ஐ எம் வெரி சாரி. எனக்கு ஜாஸ்மின் ஜூலியன் ஸ்டூடெண்ட் ஒன்று சென்னையில், அதனுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்கு, அதான் கேட்டேன். சர்ப்ரைஸா அது வந்து உள்ள உட்காந்துருக்கோம்னு நினைச்சேன். சாரி. ஓகே. ஸோ 153 சப் கிளாஸ் 154 சப் கிளாஸ் 3ல அவருக்கு ஒரு ரெமெடி ஆப்ஷன் இருக்கு, சரியா? ஆனா இப்ப பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 173 சப் கிளாஸ் 4ல இன் ரைட்டிங் அண்ட் பை போஸ்ட் டு தி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கன்சர்ன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. ஸோ சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு செக்ஷன் 36 CRPC அல்லது செக்ஷன் 30 BNSS படி அந்த தகவலை வந்து இந்த மாதிரி உங்களுடைய SHO வந்து he refused to register the FIR, then take a suitable action அப்படின்னு சொல்லி நம்ம அங்க அனுப்பலாம். இப்ப சட்டப்படியாக செய்ய வேண்டிய ஒரு வேலைய ஒரு SHO செய்ய மறுக்கிறாரு. அப்ப அங்க ரைட் ஆஃப் தி இன்ஃபர்மெண்ட் பாதிக்கப்படுதா இல்லையா? இப்போ வாட் வுட் பி த பீனல் ஆக்ஷன் committed by the SHO? அவர் பீனல் ஆக்ஷன் இருக்குல்ல அவருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா which discloses cognizable offensesனா without delay the SHO must register the FIR இல்லையா? பண்ணணுமா வேண்டாமா? எஸ் சார், பண்ணணும். அவர் வந்து மறுக்கிறாரு. சட்டப்படி ஒரு குற்றமா இல்லையா? சார் கேட்கல சார்.
சார் கேட்கல சார். சட்டப்படி அது குற்றமா இல்லையான்னு கேட்டேன். சார் பிஎன்எஸ்ல ஐபிசில ப்ரொவிஷன் இருக்கும் சார். இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய இடத்துல அவர் பண்ணாம இருந்தாலோ, அவருடைய ரெக்கார்ட் பண்ண வேண்டியதை ரெக்கார்ட் பண்ணாம இருந்தாலோ தேர் இஸ் ப்ரொவிஷன். இல்ல அது வந்து நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பண்ண மறுக்கிறதா சொல்றீங்க. நான் இப்ப வந்து இன்வெஸ்டிகேஷன் முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் தி எஃப்ஐஆர்லாம் முக்கியம். SHO when refused to register the FIR, he would be liable to be punished under section 166A IPC. 166A IPC, அதனுடைய ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் 199 BNS. இதுக்கான ஒரு against public servantக்கு அதுல பண்ற மாதிரி இருக்கும் சார். disobey the direction of law, disobeying the direction of law by public servant. சரியா இருக்கா? இப்போ 173(1) அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, டைரக்டட் பை லா. when he breaches it, அவர் மீறாருன்னு சொன்னா he would be liable to be prosecuted and punished under section 199 BNS. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடிச்சுங்க, AR 1993 Supreme Court, page 2644. 2644. சரி, இப்போ அடுத்த ஒரு கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பெரிய ஏரியா 173, அதுல அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பாருங்க. இப்போ நீங்க உங்களுக்கு டெஃபினிஷன் கிளாஸ்ல போய் பாருங்க, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்னன்னு இருக்கும், இருக்கா? பிஎன்எஸ்ல எவிடன்ஸ் பிளஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்னன்னு சொல்றாங்களா? எஸ் சார். 2L எனக்கு மேடம் 2M 2Mல ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. Judicial proceeding includes any proceeding in course of which evidences are may be legally taken on oath அப்படின்னு சொல்றாங்க. அப்ப judicial proceedings includes ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த இன்க்ளூசிவ் டெஃபினிஷன் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். இன்க்ளூட்ஸ் அண்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் இருக்கும். நீங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல போய் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ்னாலே என்னன்னு கேட்டீங்கன்னா மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆரம்பிப்பாங்க. இட் இஸ் known as inclusive definition. means and includes-ங்கிற term எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ அந்த டெஃபினிஷனுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்காங்களோ அதையும் உட்படுத்தி பொருள் கொள்ள வேண்டும்னு அர்த்தம். அப்ப அதை தாண்டி சில விஷயங்களையும் அந்த டேர்முக்கு நீங்க பொருள் கொள்ளலாம். இப்போ வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆரம்பிக்கும். எவிடன்ஸ் மீன்ஸ் இங்க இன்க்ளூட்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ரெண்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது மட்டும்தான் பொருள் கொள்ளணுமானா இல்லை, இதையும் பொருள் கொள்ளலாம். இது ரெண்டை தவிர வேற என்னமோ ஒரு பொருள் ஏதோ கான்டெக்ட்ல எவிடன்ஸுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க சொல்லப்பட்டதுல என்ன சொல்றாங்க பாருங்க, இன்க்ளூட்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல இன்க்ளூட்ஸ். அப்ப இதை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கு எடுத்துக்கலாம், பொருள் எடுத்துக்கலாம். இப்ப ரெஜிஸ்டரிங் த எஃப்ஐஆர் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் 173ல. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கி ரெஜிஸ்டர் பண்றாரு இல்லையா, இந்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட், statement given by first information or a statement given by the first informant to the SHO and the oath's duty upon the SHO to register the FIR. ரெண்டு விதமா பாக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் ஒருத்தர் SHO-ட்ட, அந்த SHO-க்கு ஒரு டியூட்டி இருக்கு, அவர் FIR ரெஜிஸ்டர் பண்றாரு. இந்த ரெண்டு விஷயங்களும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸா இல்லையா? இது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு எடுத்துக்கலாமா, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இல்லையா? 2M படி என்ன பார்க்கலாம், என்னவாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். சார் ஆன் ஓத் இல்லாததுனால ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸா வராதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓத்துக்கு முன்னாடி ஆர் போட்டாங்கல்ல, ஆர் மேபி லீகலி டேக்கன் ஓத்து தானே. அப்போ ஓத்து இல்லாமலும் எடுக்கலாம்ல ஸ்டேட்மெண்ட். இந்த ஆறுங்கிறது வந்து டிஸ்இன்ஜெக்டிவ், ரெண்டையும் பிரிச்சு தான் பார்க்கணும், ரெண்டு சேர்த்து இல்ல.
லாங்குவேஜ்ல வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் எந்த இடத்துல வரும், ஆர் எந்த இடத்துல வரும், ஆர் ஒரு இடத்துல என்ன மீனிங், அண்ட் வர இடத்துல என்ன மீனிங், இதை கன்ஜெக்டிவ் டிஸ்ஜங்டிவ் ரெண்டு இருக்கு. இப்ப இந்த ஆறுன்னு வந்ததுனால நீங்க செகண்ட் பார்ட்டுக்கு தான் ஓத் அப்ளிகபிள். மேபி லீகலி டேக்கன் ஆன் ஓத். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, இந்த கோர்ஸ் ஆஃப் விச் எவிடன்ஸ் இஸ். சார் சப்போஸ் போலீஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாது இன்வெஸ்டிகேஷனா மாறிடாதா சார்? அந்த டேர்முக்கு சொல்றேன். போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடியது எவிடன்ஸ் இல்லை. முதல்ல அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்ல சாப்டர் 13 பிஎன்எஸ்எஸ்ல கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன நேம், அதுக்கு என்ன சொல்லணும்? ரெக்கவரி சார். மெட்டீரியல்ஸ். ரெக்கவரி இல்ல, மெட்டீரியல்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், டாக்குமெண்ட் ஆகட்டும், அல்லது ஏதாவது கிரைம் அஃபெண்டிங் வெஹிக்கிள் ஆகட்டும், அது அஃபென்ஸ் யூஸ் பண்ணப்பட்ட வெப்பன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல்ஸ், நாட் எவிடன்ஸ். ஏன்னா எவிடன்ஸுக்கான மீனிங் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா வேற இருக்கு. அப்ப அந்த கான்டெக்ட்ல போய் நீங்க எவிடன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பா போயிடும். ஸோ போலீஸ் கலெக்ட் பண்ணக்கூடியது இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. அதையும் நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் டாபிக்ல தான் பார்க்கணும். ஒன்னு இன் தி கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்னொன்னு டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் போலீஸ் ஆபீசர் செய்ய முடியும். டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல வேற யாரோ ஒருத்தர் இந்த போலீஸ் ஆபீசருக்கு, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு உதவிகரமாக சில வேலைகளை பார்த்து கொடுப்பார். இதான் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். லைக் ரெக்கார்டிங் ஆஃப் தி கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விட்னஸ் பை த மேஜிஸ்ட்ரேட், சே ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ மேஜிஸ்ட்ரேட்டும் ரெக்கார்ட் பண்றாரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விட்னஸஸையும் அல்லது கன்ஃபெஷன் ஆஃப் த அக்யூஸ்டும். அதுவும் சாப்டர் 13ல தான் இருக்கு. ஆனா நாட் இன் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், பட் இட் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவிகரமா இருக்கிறாங்களோ அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து டூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்படுகிறது. யார் ஒருவர் விசாரணையை மேற்கொண்டு விசாரணையை எடுத்து செல்கிறாரோ அவர் செய்யக்கூடிய வேலை இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு, அது பிறகு வருவோம். ஸோ முதல்ல வந்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுடுங்க. ஸோ இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதை கூட இஸ் எ ஸ்டெப் இன் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சொல்றாங்க. இட் இஸ் எ ஸ்டெப். இதுதான் முதல் படி. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் முதல் படியே இதுதான், ரெஜிஸ்டரிங் த எஃப்ஐஆர். அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறிச்சுங்க. பிரா, BIRA, பிரா கரேரி, GARERI versus சோமாரியா, SOMARIA, AR 1962, Patna, page 229. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன், எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. நம்ம கேர்ள் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங் எல்லாம் பார்த்தோம். அது டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் தி காக்னைசபிள் கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்ஸ் பார்த்துட்டோம். ஆனா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் படி தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ அடுத்தது ஒண்ணு பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பாடியினுடைய ஒரு பார்ட் கிடக்கு ஒரு இடத்துல. எனி ஆஃப் த லிம்ப், லோயர் லிம்ப் ஆர் அப்பர் லிம்ப் ஆஃப் எ பாடி வாஸ் ஃபவுண்ட் இன் எ பர்டிகுலர் பிளேஸ். இதை பார்க்கிற ஒரு நபர், அந்த நபர் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு தகவல் கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஹியூமனுடைய கை கிடக்குது, அது ஹியூமனுடைய கால் கிடக்குது, ஆர் அப்டமன் ஏரியா மட்டும் கிடக்குது, ஏதோ ஒன்று சொல்றாரு. இதை வைத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. That information whether it discloses commission of cognizable offense or not, நீங்க எங்க போனாலும் அங்கதான் வரணும். கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்சஸ் இருக்கணும் 173ல. இல்லாத பட்சத்துல பேக்டோர் மெத்தட் தான் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாவே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கேர்ள் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங் நீங்க வந்து எப்படி அது வந்து கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணவில்லையோ, ஆனாலும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க, அந்த ரிட் டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேக்டோர் மெத்தட் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க.
ஸ்ட்ரெயிட்டாவே 173 சப்கிளாஸ் 1க்குள்ள வர முடியல. ஸோ ஜட்ஜ்மெண்ட் மூலமாக வந்தாங்க. இப்ப நான் சொல்ற இந்த எக்ஸாம்பிள்ல limb of a human body is found in particular place. The information of which is given by a particular person. பார்த்தவன் வந்து கொடுக்குறான். அவனுக்கு அது கொலைன்னு தெரியுமா, ஆக்சிடென்ட்னு தெரியுமா, அனிமல்ஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணி போட்டு போயிட்டு ஹியூமன் அப்படிங்கிறது தெரியுமா, அவனுக்கு என்ன தெரியும் அந்த தகவல் கொடுக்குறவன்? பார்ட்டிசிபென்ட்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு ஹியூமன் லிம்ப் இருக்குன்னு மட்டும் தெரியும். இப்போ டிஸ்க்ளோசஸ் காக்னைசபிள் அஃபென்ஸ்ங்கிற கேட்டகரியில் இதை கொண்டு வர முடியாது. என்ன பண்றது? அப்ப எஸ்ஹெச்ஓ வந்து நான் சரியான தகவல் எனக்கு இல்லை, அதனால நான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் மேல 199 PNSல வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்ப இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்? அன்அத்தென்டிகேட்டட், கிரிப்டிக், ஃபேக் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்டதாக இருக்கணும் பாருங்க. 173(1)ல வேக் இன்ஃபர்மேஷன், VAGUE, வேக் இன்ஃபர்மேஷன், கிரிப்டிக் இன்ஃபர்மேஷன், இன்டெஃபினிட் இன்ஃபர்மேஷன், அன்அத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரியான தகவல் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டால் the SHO refused to register the FIR. அப்போ what is the duty upon the SHO? ஒரு ஹியூமன் பாடியில அவர் லிம்ப பார்த்துட்டாரு, தகவல் கிடைச்சிட்டு அவருக்கு. சரி, அவரே போய் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே போய் பார்க்கிறாரு, உண்மையிலேயே அங்க அப்படி ஒரு ஹியூமன் லிம்ப் ஒண்ணு கிடக்குது. இப்ப அவர் என்ன பண்ணணும்? what is the duty upon the SHO? Participants, இருக்கீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ்? சார் அந்த லோக்கல் விஓ வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் பதிவாங்கல்ல சார்? யார் தகவல் கொடுத்தா என்ன? தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு, லோக்கல் விஓ தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லையா? நம்மளே இப்ப பாக்குறோம், பார்த்தா போய் ஸ்டேஷன்ல சொல்லலாமே, சார் இப்படி ஒரு ஹியூமன் லிம்ப் ஒன்று கிடக்கு சார் அப்படின்னு சொல்லலாமே. அதுக்கு வியூ வரணும்னு கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரியான தகவல் கிடைக்கும் பொழுதுதான் நான் சொன்னேன், வேக், கிரிப்டிக், இன்டெஃபினிட், அன்அத்தென்டிகேட்டட். நீங்க கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் தி கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்சஸ். எப்படி அந்த இடத்துல வந்து அந்த ஹியூமன் லிம்ப் இருக்குது, கிடக்குது, பார்க்கப்படுதுன்னு சொல்லி யாருக்கும் என்னன்னு தெரியல, இன்ஃபர்மேஷன் கொடுத்தவனுக்கும் தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில the SHO need not register an FIR. ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். பட் அவருக்கு ஒரு டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த SHO தான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள GD, ஜெனரல் டைரி ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், அதனுடைய இன்சார்ஜ். இப்போ GDயை வந்து எழுத வேண்டியது இந்த SHO பொறுப்பு, கடமை. அவர் என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது, which does not disclose the commission of the cognizable offense, but the human body, a part of the body or limb is there அப்படின்னு சொல்லிட்டு GDல மட்டும் என்ட்ரி போட்டுட்டு அந்த லிம்பை எடுத்து ரெக்கவர் பண்ணி லேபுக்கு, கவர்மெண்ட் லேபுக்கு அனுப்பிடணும். இவ்வளவுதான் அவருக்கான நடைமுறை. அதுக்கப்புறம் அது என்னைக்கோ எங்கேயோ ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்சது, தொலைஞ்சிச்சுன்னா அது அடுத்த நடவடிக்கை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி அந்த SHO அல்லது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கொண்டு போவார். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பொழுது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா பார்ட்டிசிபென்ட்? எஸ் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமானது, அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா, கன்ஃபெஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆர். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. கன்ஃபெஷனல் நேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இங்க வந்து நிறைய ஆக்டினுடைய நிறைய செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும் இந்த டாபிக்ல. பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போறாரு, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சிங்க, இந்த எக்ஸாம்பிள்ல தான் ட்விஸ்டே இருக்கும். காரை ஒருத்தர் ஓட்டிட்டு போறாரு, ஒரு 2 வீலர்காரன் வந்து ஆல் ஆஃப் ஏ சடன் வித்தவுட் அப்சர்விங் த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சடன் கிராஸ் பண்றாரு. இப்ப இந்த கார் டிரைவ் பண்ணவர் அவர் மேல மோதினால ஒரு ஸ்பாட்ல இறந்து போயிட்டார். இப்ப எம்இ ஆக்ட் படி
இப்போ ரீசெண்ட் எம்இ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் படி அப்ஸ்காண்டன்ஸ் இருந்ததுன்னா சிவியர் பனிஷ்மெண்டாக பார்க்கணும்ட்டாங்க. முன்னாடி வந்து அதுக்கு ப்ரொவிஷன் இல்லை, அடிச்சு போட்டு இறந்து போயிட்டாங்கன்னா போயிடுவாங்க. இப்போ அது முடியாது. நீங்க ஃபேமஸ் கேஸுக்கு வந்து பிஎம்டபிள்யூ கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கு. பிஎம்டபிள்யூ கேஸ்ன்னு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விட்னஸஸ் எல்லாம் அதில் உண்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் இருக்காரு பாருங்க, கார் ஓட்டுனவர், அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. இப்போ என்ன அப்ஸ்காண்ட் ஆகக்கூடாது, அது லைபிள் ஃபார் ப்ராசிக்யூஷனுங்கிறனால அவர் ஆனஸ்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இந்த மாதிரி நான் கார்ல வந்துட்டு இருந்தேன், ஆல் ஆஃப் ஏ சடன் ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணாரு, நான் அடிச்சிட்டேன், அவர் கீழே விழுந்தாரு, இறந்து போயிட்டாரு. இப்படி ஒரு தகவலை கொடுக்குறாரு. இப்ப இந்த தகவல் இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக எடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கன்ஃபெஷனல் எஃப்ஐஆர் பண்ணலாம் சார். கன்ஃபெஷனல் எஃப்ஐஆர், அதனால இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வாட் அபவுட் த வேல்யூ அட்டாச் டு தி எஃப்ஐஆர்? நாட் அந்த எஃப்ஐஆர் சப்ஸ்டான்ஷியல் வேல்யூ சார். மேடம், நாட் சப்ஸ்டான்ஷியல் வேல்யூ சார். ஒன்லி ஹேவ் கராபரேட்டிவ். எது சொல்றீங்க? ஹேவிங் கராபரேட்டிவ் வேல்யூ சார், நாட் சப்ஸ்டான்டிவ் வேல்யூ. நான் கராபரேஷனுக்குள்ளே போகல. இப்போ இந்த எஃப்ஐஆருக்கு என்ன எவிடன்சரி வேல்யூன்னு தான் கேட்டேன். கராபரேஷன் வேணுமா வேண்டாமாங்கிறது கொஸ்டின் இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க இட்ஸ் ஏ கன்ஃபெஷனல் எஃப்ஐஆர்ன்ட்டீங்க. எஃப்ஐஆர் இன் கன்ஃபெஷனல் நேச்சர். இந்த எஃப்ஐஆருக்கு என்ன எவிடன்ஸ் வேல்யூ கொடுக்க முடியும்? இதை நீங்க பார்க்கணும்னா மொட்டை தேவர் கேஸ்னு ஒரு கேஸ் உண்டு. மொட்டை தேவர் கேஸ், நிசார் அலி அப்படின்னு ஒரு கேஸ் உண்டு. நிசார் அலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அப்புறம் அக்னோ நகேஷியா, AGHNOO, நகேஷியா NAGESIA, அக்னோ நகேஷியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், AR 1966, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 119. நிசார் அலிக்கான இது அத்தாரிட்டி எதுன்னு சொல்லிட்டேன்னா AR 1957, நிசார் அலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, AR 1957, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 366. அப்புறம் வந்து சஜின் கேஸ்னு ஒரு கேஸ், SHAJJIN, சஜின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். அப்புறம் சுடலைமணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த சுடலைமணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ங்கிற கேஸ்ல சஜின் கேஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனால எந்த ஜேர்னல் ரிப்போர்ட்டா இருக்குன்னு பாத்துங்க. சுடலைமணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ல வந்து 2014 வால்யூம் 3 MLJ மெட்ராஸ் லா ஜேர்னல், பேஜ் 385. இந்த வழக்குகள் எல்லாம் வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா எஃப்ஐஆர் இன் கன்ஃபெஷனல் நேச்சர். கடைசியா சுடலைமணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ங்கிற கேஸை வந்து ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ் எழுதின ஜட்ஜ்மெண்ட். சஜின் கேஸ் வந்து ஜஸ்டிஸ் நாகமுத்து எழுதின ஜட்ஜ்மெண்ட். இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும், பட் அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணப்படும். இந்த சஜின் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்ததுதான் சுடலைமணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ். சஜின் கேஸ்ல ஜஸ்டிஸ் நாகமுத்து கொடுத்த அந்த ஃபைண்டிங் சரியில்லைன்னு சொல்லி பி.என். பிரகாஷ் சொல்லுவார். அவர் பெரு இன்குரியம் ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவார். பெரு இன்குரியம், அது லாட்டின் மேக்ஸிம். பெரு இன்குரியம்னா தெரியுமா பார்ட்டிசிபன்ட்ஸ்? தெரிஞ்சுடுங்க. பெரு இன்குரியம் மீன்ஸ் the judgment is not good in law. சட்டப்படி அது சரியான தீர்ப்பு கிடையாது. அது போக பிரசிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதையெல்லாம் இந்த வழக்குல டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்பு சொல்லப்படவில்லை.
அந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லும்போது பயன்படுத்தியிருந்தா இந்த ஜட்ஜ்மெண்ட் தவறாக வந்திருக்காது. இதுதான் பெரியன் குரியனுடைய பிலாசபி. இப்ப சுடலைமணி கேஸ்ல PN பிரகாஷ் ஜட்ஜி என்ன சொல்லுவார்னா, சஜின் கேஸ்ல உள்ள ஜட்ஜ்மெண்ட் பெரியன் குரியம் அப்படின்ட்டு அவர் எதை சப்போர்ட்டுக்கு எடுப்பாருன்னா மொட்டை தேவர் கேஸ் எடுப்பாரு. அதான் ஃபர்ஸ்ட் கேஸ், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் மொட்டை தேவர் கேஸ். இன்றி மொட்டை தேவர் கோயம்புத்தூர் கேஸ். அந்த வழக்குல தான் கன்ஃபெஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆர் பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ ஒரு கன்ஃபெஷனல் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆர் இருந்தால் அந்த கன்ஃபெஷன் ப்ராசிக்யூஷனுக்கு ஃபேவரா எடுத்துக்கலாமா, எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா கன்ஃபெஷன் டு போலீஸ் ஆபீசர் நாட் டு பி ப்ரூவ்டு அண்டர் செக்ஷன் 22 BSA அண்டர் செக்ஷன் 25 IEA. இப்போ ஒரு கன்ஃபெஷனே கொடுக்குறான், SICோட கொடுக்குறான், அது எஃப்ஐஆர் ஆக மாறுது. இப்ப இந்த எஃப்ஐஆர் உள்ள கன்ஃபெஷனை நிரூபிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வி வருது. கன்ஃபெஷன் செக்ஷன் 25ல எப்போ வரும்? 25 IEA 22 BSA. கன்ஃபெஷனுக்கு எப்போ வரும்னா ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் இந்த எஃப்ஐஆர் தான் கன்ஃபெஷன் வரப்போகுது இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பட் இங்க கன்ஃபெஷன் ஆஃப் த அக்யூஸ்ட் எப்போ வந்துட்டுனா செக்ஷன் 173லே வந்துட்டு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதே அந்த கன்ஃபெஷனை வச்சுதான். இதை இன்ஃபர்மேஷன், அது கன்ஃபெஷனல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளலாமா, அதனுடைய எவிடென்சரி வேல்யூ என்னங்கிறத பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. எஸ் சார். இங்க நம்ம விட்டுருக்கங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த செஷன்ல நம்ம கேட்கும்போது சொல்லிருங்க, எனக்கு மறந்துடும். ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மட்டும் சொல்றீங்களா? எது சொல்லுங்க, என்ன கேட்குங்க சார்? அந்த எவிடென்ஷரி வேல்யூ மட்டும் என்னன்னு சொல்றீங்களா சார்? அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? மொட்டை தேவர் கேஸ், மொட்டை தேவர் கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, the statement or information given by the accused under section 154 CRPC, now 173 BNSS. சரியா? இது ஒரு பெரிய கான்செப்டை நீங்க சிம்பிளா ஒரு கேள்வியை கட்டுவிட்டீங்க. இப்ப நம்ம எங்க போனோம்னா அப்புறம் 160, 161, 162 CRPCக்குள்ள போனோம். இன்னொரு செஷன்ல எடுக்கிறேன். சாரி. ஓகே சார், ஷூர் சார். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். எனக்கு சொன்னா நான் வந்து கிளாரிட்டியோட டெப்தா சொல்லணும். மேப்போக்கா நான் சொல்ல மாட்டேன். நான் அடுத்த ஹீரிங்ல, அடுத்த செஷன்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.